சளி சட்டுன்னு விரட்டக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சளி புடிச்சுச்சுன்னா மாத்திரை மருந்து சாப்பிடுறதுக்கு நம்ம நாட்டுக்கோழி சூப் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடலாம். இன்னைக்கு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் மிளகு, சீரகம், சோம்பு, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, அது கூடவே வெள்ளைப்பூடு, இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போறோம். அப்புறம் இந்த நாட்டுக்கோழிலாம் சமைக்கும்போது குக்கர்ல எல்லாம் போட்டுறாதீங்க. அந்த நாட்டுக்கோழிக்குள்ள மரியாதையே போச்சு. நாட்டுக்கோழிலாம் மண் சட்டியில வச்சு சமைச்சு சாப்பிட்டா தான் அந்த நாட்டுக்கோழிக்கே மரியாதை. அப்புறம் எப்பயும் நம்ம தாளிக்கிற மாரி மண் சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு, சின்ன வெங்காயத்த இடிச்சு சேர்த்து பாருங்க. குழம்பு டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கியதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி வச்சிருக்க நாட்டுக்கோழி சேர்த்து நல்லா கிளறி விடணும். நம்ம ஆல்ரெடி ஒரு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா கறியிலேருந்து நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி விடுற வரைக்குமே நம்ம நல்லா அந்த கறி அந்த மசாலா கூடயே பெரட்டி விடணும். நல்ல ஃப்ளேவரா இருக்கும். நல்ல அந்த கிளறி விடும்போதே வாசனை நல்லா வரும். இந்த கறி வேகும் போதே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வீட்டு குழம்பு மசாலா தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். காரம் கம்மியா இருந்தாலே ஓகே தான். ஆல்ரெடி மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்துக்கனால சளிக்கு ரொம்ப பெஸ்ட் மெடிசன் இதுதான். நல்லா இருக்கும் டேஸ்ட். மூடி போட்டு மூடி வச்சோம்னா நல்லா வெந்துரும். அதுக்கப்புறம் 2 கரண்டி எண்ணெய் மேலாப்புல நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி விட்டு நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க ஒரு பெரிய கிண்ணத்துல ஊத்தி கொஞ்சம் கறி சூப்பு எல்லாம் ஊத்தி கல்ப்பா அடிச்சு பாருங்க. சளி எல்லாம் பறந்து போயிடும். எங்க வீட்டு பெரிய பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. அவருக்கு உண்டான மருத்துவம் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஜலதோஷம் எல்லாம் பறந்து போயிடும்.